Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். நாம் நீதிமான்கள் இல்லையா? இந்த நீதிமான்கள்ன்றது சிலர் உடனே சொல்லுவாங்க, ஐயோ என்ன போய் நீதிமான்கள்ட்டீங்க பிரதர், நான் அவ்வளோ ஒன்றும் சரி கிடையாது பிரதர், எனக்கு எவ்வளோ இன்னும் மாற வேண்டியது இருக்குது, என்ன போய் நீதிமான்கள்ன்றீங்களே. நீங்கள் நீதிமான்களை போல ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்கல நான், அல்லது நீதிமான்களை போல நடந்துக்கிறீங்களான்னு கூட கேட்கல. அதன் அடிப்படையில் நீங்கள் நீதிமான்கள் அல்ல. எதன் அடிப்படையில் நீதிமான்கள்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்படிதான் நீங்கள் நீதிமான்கள். உங்கள் ஃபீலிங்னால அல்ல, கடவுள் உங்களை நீதிமான்கள் அழைக்கிறார், நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், உங்களை நீதிமான்கள் என்று சொல்லுகிறார். அதனால நீங்கள் நீதிமான்கள். நீதிமான்களாக நடந்துக்கலன்னா நடந்துக்கல, அவரே நீதிமான் உங்களை சொல்கிறார். இப்போ நடந்து பாருங்க, வரும் நீதிமானா நடக்க வரும். நீதிமான மாதிரி ஃபீல் பண்ணல பிரதர்னா அப்போ நீதிமானா நடந்துங்க இனிமே, அப்போ நடக்க வரும். இதைத்தான் போதித்து கொண்டு வருகிறேன். இதில் நேற்று இந்த 19ஆம் வசனத்தை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம். இந்த அதிகாரம் முழுவதுமே எப்படி நீதிமான்கள் ஆனோம், எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்பது குறித்த அதிகாரம் இது. ரோமர் 5ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி வேதத்தில். இதில் 3 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அதை நான் ஆரம்பித்தேன் நேற்று, அதை இன்னும் ஒரு தடவை போதிக்க போகிறேன். ஏன்னா இன்னும் சொல்லாத காரியங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்குது, அதை மட்டும் சொல்கிறேன் இன்னைக்கு. 3 வார்த்தைகள் இந்த வேத பகுதியிலே ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். எந்த வேத பகுதியை படித்தாலும் சில வார்த்தைகள் திருப்பி திருப்பி வருவாங்க, அதை கவனிக்கணும். ஏன்னா அங்கே தான் விஷயமே இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டா அந்த பகுதி என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். 3 வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருது. ஒன்று ஒன், ஆங்கிலத்தில் ஒன் என்கிற வார்த்தை ஒருவன் என்று வருது. ஒருவன் மூலமாய் பாவம் உலகத்தில் பிரவேசித்தது, பாவத்தின் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டது. ஒருவருடைய கீழ்ப்படியாமை எல்லாரையும் பாவிகளாக்கிட்டு, ஒருவருடைய கீழ்ப்படிதல் எல்லாவரையும் நீதிமானாக. ஒருவன் ஒருவன் அப்படின்னு சொல்லி இந்த ஒருவன்ற வார்த்தை ஒன்று ஆதாமை குறிக்கிறது ஒருவன் போது, இன்னொரு தடவை இயேசுவை குறிக்கிறது. இயேசுவை குறித்து சொல்லும் போதும் ஒருவன் சொல்லுது, ஆதாமை குறித்து சொல்லும் போதும் ஒருவன் சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. 11 முறை இது திரும்ப திரும்ப வருது. இந்த 12ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை 11 முறை. 11 முறைன்னா அதை ரொம்ப கவனிக்கணும் நம்ம. அதனால தான் போன வாரம் முழுக்க அதை கவனித்தோம். 11 முறை ஒருவர். அதனுடைய ஒட்டுமொத்த கருத்து என்ன? ஒருவருடைய கீழ்ப்படியாமை எல்லாரையும் பாவிகளாக்கிட்டு. யாருடைய கீழ்ப்படியாமை? ஆதாமுடைய கீழ்ப்படியாமை. அவன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மேன், அவன் ஒரு நம்ம மனுவர்க்கத்துக்கு ஒரு பிரதிநிதியாக இருந்தான். அவனுக்கு சொல்லப்பட்டது செய்யப்பட்டதெல்லாம் மனுவர்க்கத்துக்கு சொல்லப்பட்டது செய்யப்பட்டது. அவன் ஒரு விசேஷமான ஒரு மனுஷன், நம்மள மாதிரி 1000ல் 1ன்னு கிடையாது. அவன் முதல் ஆளாக இருந்ததுனால அவனுக்கு ஒரு விசேஷ இடம் உண்டு. அது என்ன? அவன் முதல் ஆளாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் அவன் பிரதிநிதியாக இருக்கிறான். அப்போ அவனுக்கு செய்யப்பட்டது சொல்லப்பட்டதெல்லாம் மனுவர்க்கத்துக்கு என்ன செய்யப்படும், மனுவர்க்கத்துக்கு என்ன சொல்லப்படுகிறது என்று அங்கே அர்த்தமாகிறது. அவனை பார்த்து பலுகி பெருகி பூமி ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லும்போது அது அவனுக்கு மட்டும் இல்லை, மனு வர்க்கத்துக்கே கடவுள் சொல்கிறார் இல்லையா? பூமி அவன்கிட்ட கொடுக்கும்போது அவனுக்கு மட்டும் இல்லை, மனு வர்க்கத்துக்கே கர்த்தர் கொடுக்கிறார். அவன் பிரதிநிதி, அவன்கிட்ட கொடுக்குறார். அவனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொந்தம், அது மனு வர்க்கத்துக்கே சொந்தம். அப்போ அவனுடைய பாவம், அதுவும் அவன் பாவம் செய்யும்போது அவனோட போயிடல, அது மனு வர்க்கத்தையே பாதிக்கிறது. ஏனென்றால் அவன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மேன், அது மனு வர்க்கத்தையே பாதிக்கிறது. அவனுடைய பாவம் நம்முடைய பாவம் ஆயிடுச்சு. அதன் அடிப்படையில் தான் சொல்கிறாரு, ஒரு மனுஷனுடைய மீறுதல்னாலே அல்லது கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகளானார்கள். அப்படிதான் நம்ம பாவிகளான். நான் ஏதோ பாவம் செஞ்சதுனால பாவி ஆகலை, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். பாவத்திலே நான் உருவான் என்று சொல்லுகிறான். பாவம் என்கிறது நான் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்னோட ஒட்டி கொண்டிருக்கிறது. எப்படி ஒட்டிக்கிடுச்சு? ஆதாம் என்கிற என்னுடைய முப்பாட்டின் மூலமாக பாவம் என்னோடு கூட வந்து ஒட்டி கொண்டது. நான் ஒன்றும் செய்யல, ஆனால் பாவம் வந்து ஒட்டி கொண்டது. எல்லாரையும் பாவம் ஒட்டி கொண்டதுன்றதுக்கு அடையாளம் என்ன? ஒரு மனுஷன் மூலமாய் பாவமும் பாவத்தின் மூலமாய் மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது என்று வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் மூலமாக எல்லார் மேலேயும் பாவம் வந்துருச்சு, எல்லாரும் பாவிகள் ஆயிட்டாங்க, நம்ப முடியலன்னா
ஒன்றை கவனிங்க, நம்பிடுவீங்க. அது என்னன்னா, எல்லா மனுஷரும் சாகிறார்கள். ஒரு மனுஷன் மூலமா பாவம் வந்தது, பாவத்தின் மூலமா மரணம் வந்ததுன்னு சொல்லியிருக்குது. அப்ப எல்லா மனுஷருக்கும் சாவு உண்டு, எல்லாரும் சாக வேண்டும். அது ஏன்? இந்த பாவம் வந்ததுனால, அது எல்லார் மேலேயும் வந்துட்டதுனால, அது எல்லார் மேலேயும் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லா மனுஷரும் சாக வேண்டியது அவசியம். இதை பார்த்தாலே தெரியும் பாவம் வந்துருச்சுன்னு. பாவம் வந்ததுனால தான் சாவு வந்திருக்கு. நான் பாவம் செஞ்சதுனால நான் சாகலை, அல்லது நாம் எல்லாரும் நம்ம பாவம் செய்யறதுனால சாகலை. ஆதாம் பாவம் செஞ்சதுனால மனு வர்க்கமே சாகிறது. அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ரொம்ப மோசமானவர், நல்லா செத்து போனார்னு வாங்க சிலர். அப்படி கிடையாது. ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாக எல்லாரும் சாகிறார்கள். அப்படிதான் புரிந்து கொள்ளணும். அதை பாவம் செய்யறவன் தான் சாகிறான்னு சொன்னா, அப்ப சின்ன குழந்தை ஏன் சாகுது? அது எந்த பாவமும் செய்யல. அப்பாவி குழந்தை, ஒரு சின்ன சூதுவாத அறியாத குழந்தை, பாவம் செய்ய முடியாத குழந்தை இப்பதான் பிறந்திருக்குது. ஏன் சாகுது? அது ஏன்னா ஆதாமின் மூலமாக பாவம் என்கிற ஒரு தீய சக்தி இந்த உலகத்தில் பிரவேசித்து, அந்த தீய சக்தியின் மூலமாக மரணம் என்பது எல்லார் மேலேயும் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தான் மரணம் பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லாருக்கும் அது உண்டாகிறது, இல்லையா? அப்ப ஒரு மனுஷனுடைய பாவம் அவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்குச்சு, மரணத்தையே கொண்டு வந்து எல்லாரையும் ஆண்டு கொள்ளுறது. அதே போல ஒரு மனுஷனுடைய நீதி எல்லாருக்கும் இன்றைக்கு வாழ்வை கொடுக்க முடியும். இயேசுவுடைய கீழ்ப்படிதல், அவருடைய நீதி இன்றைக்கு எல்லாரையும் நீதிமான்கள் ஆக்கக்கூடியதாக இருக்கிறது. இதான் பார்த்தோம். இந்த ஒன் என்ற வார்த்தை, ஒருவன் என்ற வார்த்தையினுடைய இம்ப்ளிகேஷன் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அது என்ன அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். இதுதான் அதனுடைய ஒட்டுமொத்த அர்த்தம். ஒரு மனுஷனால் எல்லாம் பாவியானோம், ஒரு மனுஷனால இன்றைக்கு எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இன்றைக்கு இதை ஒரு காரியம் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறீங்க. எப்படி சொல்லியிருக்கு பாருங்க 19ஆம் வசனத்தில். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. பாவிகள் ஆயிட்டாங்க, ஆக்கப்பட்டு விட்டார்கள். நம்மளை கேட்டாங்களா யாராவது பாவி ஆரியா இல்லையான்னு? கேட்கல. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே பாவிகள் ஆக்கப்பட்டு விட்டோம். சாய்ஸே இல்லை பாருங்க. சிலர் சொல்றாங்க, என்னையா அநியாயம் இது, நம்மளை கேட்க வேணாமா, நம்மளுக்கு இதில் ஏதாவது பங்கு இருக்கான்னு நம்மளை கேட்க வேணாம். நம்ம யாரை கேட்டு நம்மளை பாவியாக்குனாங்க, நம்மளை எதுக்கு இன்வால்வ் பண்ணாங்க, இதில் நம்மளை எதுக்கு இதில் கொண்டாந்து சேர்த்தாங்க அப்படின்னு கேட்கலாம். அது என்ன பண்ணுறது? அப்படிதான் ஆகிப்போச்சு. அவன் பாவம் செஞ்சான், நாம் பாவிகள் ஆக்கப்பட்டு விட்டோம். நமக்கு எந்த சாய்ஸும் கொடுக்கப்படவில்லை. யாரும் கேட்கல, ஆரியா ஆமாட்டியா ஒன்றும் கேட்கல. விரும்புகிறோமோ விரும்பலையோ பாவிகள் ஆக்கப்பட்டு விட்டோம், இல்லையா? ஆனால் அதே அடுத்தது எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள்னு சொல்லல. கவனிங்க, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு மனுஷனுடைய மீறுதல்னாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள் சொல்லி இருக்குது. ஆனா ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள் சொல்லி இருக்கலாமே, சொல்லவில்லை. கவனிக்கிறீங்களா? ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் சொல்லுவாங்க. ஆக்கப்படுவார்கள். ஆக்கப்படுவார்கள்னா அன்னைக்கு நமக்கு சாய்ஸே கிடைக்கல. நம்மளை யாரும் கேட்கல, பாவியா இருக்கிறியா நீதிமானா இருக்கிறியான்னு. ஆதாமோட சரியா இல்லை ஆண்டவரோட சரியான்னு யாரும் கேட்கல. அவன் பாவம் செஞ்சான், வேற யாரும் கிடையாது. அங்க அவன் தான் செஞ்சான். அவன் செஞ்சதுனால வம்சமே பாவத்துக்குள்ள ஆனது. இப்ப இயேசு கல்வாரி சிலுவையில மரித்து இந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னாலே இப்ப என்ன ஆச்சு? அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அப்ப சாய்ஸ் இல்ல, இப்போ நமக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ, நல்லா கவனிங்க. அப்ப நமக்கு யாரும் கேட்கல, பாவிகள் ஆயிட்டோம். பாவிகள் ஆனப்ப நம்மளுக்கு சூஸ் பண்ண முடியல, நான் பாவிகளா இருக்கிறதா இல்லையான்ற சூஸ் பண்ணல. நான் பாவிகள் ஆயிட்டோம். மனுஷனா பிறந்த எவனும் பாவி அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால ஆதாம் பாவம் செஞ்சதுனால இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த மனுஷனும் பாவி என்கிற நிலைக்கு வந்தா, எல்லாரும் பாவம் செய்து அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் நீதிமானாகிறதுன்ற விஷயத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு நீதியை தர்றாருன்ற விஷயத்துல ஒரு அருமையான காரியம் என்னன்னா, இப்ப நம்மளை கேட்கிறாரு. நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் அர்த்தம், நீங்க ஆக்கப்பட வேண்டும் என்றால் ஆகிக்கொள்ளலாம். பாவியா இருக்கிற நீங்கள் நீதிமான் ஆக விரும்பமா? பாவி என்கிற நிலையிலிருந்து மாறி நீதிமான் என்கிற நிலைக்கு வரணுமா? ஆய்கொள்ளலாம். ஹலோ, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்ன கேட்டா ஆக்கலாங்க, இந்த ஆதாம உதைக்கிறோம் பாருங்க, நாங்க பரலவம் போனோன்னு அவனை வச்சுக்கிறேன். நான் யாரை கேட்டு இப்படி பண்ணான்? சரி, அவன் அப்படி பண்ணிட்டான்.
இப்ப உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்திருக்கிறாரு கடவுள். நீ நீதிமான் ஆக வேணும்னா ஆய்கொள்ளலாம்னு சொன்னாரு. அதை பற்றி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு எந்த சாய்ஸும் கொடுக்கப்படவில்லைங்கிறத பற்றி கம்ப்ளைண்ட் பண்றீங்க. என்ன கேட்காமலே என்ன பாவத்தில் முழுக்கிட்டான் என்று கம்ப்ளைண்ட் பண்றீங்க. இப்போ உங்களை கேட்கிறாரு, நீ நீதிமானாக விரும்புவா, நீ நீதிமானாய் கொள்ளலாம், நீதிமானாக்கப்படுவாய். நீ விரும்பினால் உன் இருதயத்தை திறந்தா இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ நீதிமானாக்கப்படுவாய்ன்னு சொல்றாரு. ஆயிட்டீங்களா? ஹலோ, கம்ப்ளைண்ட் பண்றவங்களை கேட்கிறேன், அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்றீங்களே, இப்போ சாய்ஸ் இருக்குதே, ஏன் நீதிமான் ஆகல? ஹலோ, எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆயிட்டேன்? மீதி பேர் என்னாச்சு? கர்த்தர் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆயிட்டேன் நீதிமானான்னு? இயேசுவை விசுவாசித்து நீதிமான் ஆயிட்டீங்களா? என்ன ஒரு அருமையான வாய்ப்பு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் பாவியா பிறந்திருக்கலாம், பாவம் எனக்குள்ள வந்துட்டு இருக்கலாம், என்ன கேட்காமலே. எனக்கு ஒரு சாய்ஸே கொடுக்கப்படவில்லை. ஆதாம் பாவம் செய்ததுனால நான் பாவி ஆயிட்டேன். எல்லா மனுஷரோட சேர்ந்து நானும் பாவி ஆயிட்டேன். ஏகமாய் கெட்டு போனார்கள் எழுதியிருக்கிறபடி எல்லாரும் ஏகமாக கெட்டு போனதில்ல, நானும் ஒருத்தன் அப்படி கெட்டு போனேன். எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனால் அப்படி ஆயிட்டேன். என்ன பண்றது? அவன் அப்படி பண்ணி விட்டுட்டான். ஆனால் இப்பொழுது கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். அதுதான் அந்த அருமையான சுவிசேஷம். இப்ப கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். இப்பொழுது ஒரு மனுஷன் கீழ்ப்படிதல்னால அநேகர் நீதிமான்களாக்க படுவார்கள். ஒரு மனுஷன் கீழ்ப்படுதல்னால, நான் யோகியனா இருக்கிறதுனால அல்ல, நான் நீதியை செய்யறதுனால அல்ல, இந்த மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னால அல்ல, நீங்கள் ஒவ்வொருவருடைய கீழ்ப்படிதல்னால அல்ல, ஒரே ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே. ஹலோ, எத்தனை பேருக்கு வழங்குது? என்ன அற்புதமான ஒரு இது பாருங்க. அவருடைய கீழ்ப்படிதல்னாலே. நான் சொல்லுகிறேன், நான் ஏதோ நல்லவன்றதுனால நான் நீதிமானாகல, நான் யோகியன்றதுனால என்ன நீதிமானாக்கல. அதனால நான் யோகியனான்னு பார்க்கறதே தப்பு, நான் நல்லவனான்னு பார்க்கறதே தப்பு. என்னுடைய குறைகளை நிறைகளை நான் அளந்து பார்த்துக்கிட்டு என்னை எடை போடுறதே தப்பு. அவருடைய புண்ணியம், கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம், அவர்னாலே, அவருடைய கீழ்ப்படிதல்னாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். அவர் அங்க கீழ்ப்படிச்சது எனக்கு ஒரு வாசலை திறந்து விட்டது. கடவுள் சொல்றாரு, இப்ப அந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படிதல்னால, நீ சரியில்லைன்னு எனக்கு தெரியும், உன்கிட்ட குறைவு இருக்குன்னு எனக்கு தெரியும், உனக்கு பத்தாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா அவர் போதும் என்று எனக்கு தெரியும். அவருடைய கீழ்ப்படிதல்னாலே. நீ பூரணர் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா அவர் பூரணர், அவருடைய கீழ்ப்படிதல்னாலே. ஹலோ, ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் தங்களுடைய பூரணமற்ற தன்மையே போட்டு புலம்பிட்டு இருக்குது. நான் பாவியா, நான் ஒன்றும் கிடையாதியா, நான் நீசனையா, நான் தூசி ஐயா, நான் ரொம்ப பாவியிலும் பெரிய பாவி ஐயா. அதை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. அதனால தான் உங்களை கணக்கில் எடுத்துக்கல அவர். உங்களுடைய கீழ்ப்படியதுனாலே அநேகர் நீதிமான ஆனாங்கன்னு சொன்னாரா? அப்போ நீங்கள் யோகியனா இருக்குது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் கீழ்ப்படியதுனால தான் அநேகர் நீதிமானா ஆகணும். அது சொல்றாரு, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னால, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னாலே அநேகர் நீதி. என்னுடைய கீழ்ப்படிதல்னால அல்ல, அவருடைய கீழ்ப்படிதல்னாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுறாங்க. இப்போ நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கு அவர் கீழ்ப்படிந்தார், நான் நீதிமானான. அவர் சிலுவையில் ரத்தம் செஞ்சினார், நான் நீதி. அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார், நான் நீதிமானா ஆனேன். அவர் பூரணர், நான் நீதிமான் ஆயிட்டேன். அவர் நீதி உள்ளவர், எனக்கு அந்த நீதியை சும்மா கொடுத்திருக்கிறாரு. எனக்கு அவ்வளவு தகுதி இல்லை, ஆனா என்ன அவர் தகுதியா ஆக்கி விட்டார். இருக்கீங்களா? நல்லா தலை நிமிந்து உட்காருங்க. சும்மா தகுதி இல்லை, ஒன்றும் இல்லை, நீச்சம், தூசி, குப்பை இப்படியே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவர் நல்லவர், அந்த நல்லவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நீதி உள்ளவர், அவருடைய நீதி எனக்கு இலவசமாய் அருளப்பட்டிருக்கிறது. இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது எனக்கு ஆனந்தம். இது அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஜனங்களை பார்த்து நீ அதை செய், இதை செய், அங்கே வந்துரு, 500 மைல் ட்ரெயின் ஏறி வா, அங்கே பயணமாவா, வரும்போது இதெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றது இல்லை சுவிசேஷம். சுவிசேஷம் என்ன சொல்லுது? அவர் வானத்திலிருந்து இங்கே இறங்கி வந்து கல்வாரி மலை மேலே சிலுவையை சுமந்து சென்று அந்த சிலுவையில் அறையப்பட்டு அவர் கொல்லப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார். ஆகவே அது என்னை நீதிமானாக்குகிறது. அப்ப நான் என்ன செய்யறது? எனக்கு செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் அவரை நம்புகிறேன், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், அவர் கொடுக்கும் நீதியை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். அவ்வளவுதான். ஹலோ,
அதுக்கப்புறம் அவர் கொடுத்திருக்கிறதுனால நான் நீதிமான் ஆயிட்டேன். அதனால இனிமே நீதி உள்ளவனாய் நடந்து கொள்ளுகிறேன். ஏன்னா நான் நீதிமானாய் இருக்கிறேன். ஹலோ, நல்லா கவனிங்க. அது எப்படியா நீதிமானா இல்லாம நீதிமான்னு சொல்லக்கூடாது? கிடையாது. மாமரம் மாங்காய் காய்க்கிறதுனால மாமரம் இல்லை, மாமரமா இருக்கிறதுனால தான் மாங்காய் காய்க்குது. நல்லா விளங்கிடுச்சு எல்லாருக்கும். மாமரமா இல்லைன்னா காய்க்காதே. வேதம் அப்படியே சொல்லுது. we are trees of righteousness. நாம் நீதியின் விருட்சங்களாய் இருக்கிறோம். நீதியின் விருட்சத்தில் என்ன வரும்? நீதியின் கனிகள் வரும். நீதியின் விருட்சமா இல்லைன்னா நீதின்னு கத்திட்டு தான் ஒன்றும் வராது. அதனால தான் சபையில் பிரச்சனை. இன்னைக்கு சபைக்கு வர்றாங்க, பாவி பாவி பாவின்னு கத்தி அதனாலயாவது சரியாவாங்களா அப்படின்னு நிறைய போதகர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பாதகமாக அமைஞ்சிருது இந்த போதனை. ஒருத்தர் சொல்றாரு, நல்ல திட்டணையா பிரசங்கத்தில் கொஞ்சம் கண்டிப்பு இருக்கணும். திட்டி 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 நீ பாவி பாவி பாவின்னு சொன்னா கொஞ்சம் பயம் இருக்கும் ஜனங்களுக்குள்ள. நான் இத்தனை வருஷமா பயமுறுத்தினீங்களே, என்ன ஆயிடுச்சுன்னு? ஒன்றும் ஆகலை. அவன் பயந்துக்கிட்டே பாவம் செஞ்சுன்னு இருக்கிறான். பயந்ததுனால பாவத்தை நிறுத்தினான் அவன். அவனுக்கு பயமாக தான் இருக்கு, இருந்தாலும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படிதான் ஒருத்தன் பாருங்க, ஒருத்தர் கல்யாணம் பண்ணானா, ரொம்ப நச்சரிச்சாலாம் போட்டு நையி 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 நை நாகிங் ஒய்ஃப்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நையி 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 நையின்னு நச்சரிச்சாலாம் பாருங்க. இவன் போய் இந்த மனைவியை வேணான்னு விட்டுட்டு போய் இன்னொன்று கல்யாணம் பண்ணாம பாருங்க. ஏன்னா எனக்கு ஒரே நையி நையி நைன்னு தாங்க முடியலன்னு. அது என்ன பண்ணிச்சான், இப்போ நையி நைன்னு ரொம்ப சத்தமாக பண்ணுறது இல்லையா, ரொம்ப ஸ்லோவாக பண்ணுதான். அது சாஃப்டா. அதே நெய் தான், சாஃப்ட் நெய். இது nagging me softly னா மாதிரி. அது மாதிரி பாவி பாவி பாவின்னு சொல்லியாச்சு, காலம் பூரா போதிச்சாச்சு, எத்தனை தலைமுறைக்கு சபையில் சொல்லியாச்சு. பாவி 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 வந்தப்பெல்லாம் திட்டு, பாவி பாவி பாவி. போய் உட்கார்ந்து சபையில் எந்திரிச்சு வந்தா அரைஞ்சா மாதிரி இருக்கும். சவுக்கு எடுத்து உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வர அடிச்சு வாரினால் அடிச்சா மாதிரி இருக்கும் பாருங்க. அவ்வளவு நீசர்களாக குப்பையாக நீ பாவி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, மோட்சம் போவியான்னு சொல்லி இவ்வளவு பயமுறுத்தினாங்க. ஆனா என்ன பண்ணோம்? ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாவம் செஞ்சோம். எல்லாம் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்க? எல்லாம் அப்படித்தானே செஞ்சிட்டு இருந்தோம். ஹலோ, ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாவம் செஞ்சோம், பயந்து பயந்து பாவம் செஞ்சோம். அந்த பயம்னால ஒன்றும் வேலை செய்யலை. ஆனால் எனக்கு ஒருத்தர், நான் கடல் கடந்து படிக்க போனப்ப ஒருத்தர் எனக்கு சொன்னார், நீ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாய், கர்த்தர் உன்னை நீதிமான் என்று அழைக்கிறார். நீ யார் தெரியுமா? நீ நீதிமான். இந்த நாட்டில் எங்கேயுமே யாருமே சொல்லலாத ஒரு காரியத்தை நான் கடல் கடந்து போய் கற்ற வேண்டியதாக இருந்துச்சு. இன்னைக்கு புரசவாக்கத்தில் நீங்கள் வந்து இலவசமாக உட்காந்து கேட்குற அளவுக்கு இருக்குது. நான் பிளேன் டிக்கெட் எடுத்து போய் கேட்டேன், நீங்கள் வந்து பஸ் டிக்கெட் போட்டு வந்து கேட்குறீங்க. யாருமே சொல்ல பாருங்க. அவர் சொன்னார், நீ நீதிமான்ப்பா, அதனால அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க. நீ நீதிமானா இருந்துட்டு எப்படி இப்படி நடந்துக்கலாம்? நீ பரிசுத்தமானா இருந்துட்டு நீ எப்படி இப்படி நடக்கலாம்? உனக்கு என்ன சாக்கடையில் என்ன வேலை? உனக்கு இந்த குப்பையில் என்ன வேலை? உனக்கு தூசியில் என்ன வேலை? பாருங்க, ஒரு பிள்ளைய உடுத்துறோம், கல்யாணத்துக்கு கொண்டு போகிறது. பொம்பளை பிள்ளைனா பட்டு பாவாடையெல்லாம் கட்டி ஜம்முன்னு குளிப்பாட்டி பவுடர் போட்டு விட்டு ஜடையெல்லாம் பின்னி பட்டு பாவாடெல்லாம் போட்டு ஜோராக பண்ண. அது என்ன பண்ணுது? நேராக போய் அங்கே அழுக்கில் பொதுக்குன்னு உட்காருது. எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன சொல்கிறேன், அறிவு இருக்கா உனக்கு? இப்போ தானே சட்டையை மாட்டி விட்டேன், அதில் போய் உட்காரலாமா? இந்த சட்டையை போட்டு அதுலேயே உட்காருவாங்கன்னுவீங்களா? சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ நல்ல சட்டையை மாட்டி இருக்கிற நீ எங்கே உட்காரன்னு பார்த்து உட்கார வேணாமா? இல்லையா? அதுதான் கிறிஸ்தவ போதனை. பாவம் செய்வாங்க பிரதர், அதனால தான் பயமுறுத்தணும். பாவி பாவின்னு சொன்னால் தான் ஒழுங்காக இருப்பாங்க. கிடையாது கிடையாது. இவ்வளவு நல்ல நீதியின் வஸ்திரத்தை தரிச்சிருக்கிறியே, நீ போய் அந்த சாக்கடையில் உட்காரலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது தான் அவனுக்கு புத்தி வருது. லுங்கி கட்டுறோம் இல்லையா நம்ம நாட்டில்? அதை கட்டினோன்னா அதுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குது பாருங்க, அதுக்கு ஒரு புத்தி, லுங்கி புத்தி. மோசம் சொல்ல, நானும் கட்டுறேன் டெய்லி. அது கட்டின உடனே புத்தி மாறிடுது. அது கட்டின உடனே பிளாட்ஃபார்ம்ல கூட உட்காரலான்னு வந்துடுது. அது அழுக்கா அடுப்பாங்கறையா இதுவா எங்க வேணா உட்காரலாம், நினைச்ச இடத்துல மடான்னு மடக்கிட்டு உட்காந்துக்க வேண்டியது.
ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே சூட்டை மாற்றம் பாருங்கள். மாற்றம் உடனே எல்லாம் துடைக்கிறாங்க. கார் சீட்டெல்லாம் துடைச்சி ரெடியாக வச்சுருப்பாங்க. ஏன்னா சூட்டை மாட்டு வந்து இதில் உட்காந்து அழுக்காச்சுன்னா திட்டுவார். தொடை இங்கே வந்தோடனே எங்கே போனாலும் ஒட்டாமல் உரசாமல் போகிறது. ஏன்னா ஏதாவது வந்து இதில் ஒட்டிக்க போகுது. நம்ம ஊரில் நிறையா இருக்கும் இல்லையா, அங்கங்கே கை வச்சாலே ஒட்டிக்கலாம். பார்த்து போகணும். ஏன்னா இவ்வளோ நல்ல சட்டை போய் எங்கேயாவது கெடுத்துடக்கூடாது. நீதி என்கிறது அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரம் மாதிரி. அது ஒரு கான்ஷியஸ்னஸை நமக்குள்ள உருவாக்குது. நான் நீதிமான் என்றது அந்த எண்ணத்தை தான் போதனையின் மூலமா உருவாக்குறோம் பாருங்க. நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றதன் மூலமா அந்த எண்ணத்தை உருவாக்குறோம். எண்ணம் வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ் ஆயிடுது, ஒரு உணர்வாயிடுது. அது உணர்வான உடனே பாவம் செய்யும் போது ரொம்ப கஷ்டமாயிடுது. ஐயா, நான் நீதிமான் நினைக்கிறேன், அப்புறம் இதை போய் செய்யலாமா, நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யலாமா, நான் இதுக்கு நமக்கு ஆகாது. ஒரு விதத்தில் பாவம் நம்மளை இழுக்குது, செய்யுன்னுது. பிசாசு கூட இருந்துட்டு ஒத்தாசை பண்ணுறான், நீ செய்ய பரவாயில்ல, எல்லாம் செய்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் செய்கிறான், எதிர் வீட்டுக்காரன் செய்கிறான், கோயிலில் அவர் செய்கிறாரு, இவர் செய்கிறாரு, நீ ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இருந்தாலும் நீதிமான் யோசிக்கிறதுனால நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம நீதிமானாக இருந்துட்டு அப்படி செய்யலாமா, பரிசுத்தவானாக இருந்துட்டு அப்படி செய்யலாமா? கடவுள் நம்மளை பரிசுத்தவான் ஆக்கியிருக்காரு, நீதிமான் ஆக்கியிருக்காரு, நமக்கு என்ன இங்கே வேலை, நமக்கு இது ஆகாது. அப்போ நீதிமான்னு போதிச்சு பாருங்க. அப்போ பாவத்தை விட்டு விலகி நடக்கிறது ரொம்ப ஈஸியாக மாறுகிறது இல்லையா?